அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் இன்று ராசி பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். ராசி பொருத்தம் என்பது பெண்ணினுடைய குணாதிசயத்துக்கும் ஆணினுடைய குணாதிசயத்துக்கும் ஒத்துப்போகிறதா அல்லது விரோதம் காட்டுகிறதா என்பதை பற்றி இந்த ராசி பொருத்தம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணினுடைய ராசி ஆணினுடைய ராசி பகை ராசியாய் வராமல் இருப்பதே சிறந்த ராசி பொருத்தம். அதிலும் பெண்ணுடைய ராசிக்கு ஆணினுடைய ராசி 6, 8, 12ஆம் ராசியாய் வராமல் இருந்தால் இன்னும் சிறப்பு தான். அதில் குறிப்பாக 6, 8 ராசிகள் பெண்ணின் ராசியிலிருந்து எண்ணி வர 6ஆம் ராசியும் 8ஆம் ராசியும் ஆண் ராசியாக வந்தால் அது பொருத்தமற்றதாக கூறப்படுகிறது. பொதுவாக பெண்ணுடைய ராசிக்கு நட்பு ராசிகளாய் வரக்கூடிய ஆணின் ஜாதகத்தை சேர்த்து கொள்ளலாம் என்பது சிறப்பு. அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணினுடைய ராசி மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசி என்று வைத்துக்கொள்வோம். இந்த ராசிகளுக்குள் ஆண் ராசி வந்தால் சிறப்பான ராசி பொருத்தம் உள்ளது என்று பொருள். அதே சமயம் இந்த ராசிகளில் அதாவது மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணுக்கு ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்பராசி, மிதுன ராசி, துலாம் ராசியில் பிறந்த ஆணை சேர்க்கக்கூடாது. காரணம் என்றால் இந்த ராசிகள் அனைத்தும் பகை ராசிகள். ஆகவே ஆணின் ராசிக்கு பெண் ராசியும் பெண்ணின் ராசிக்கு ஆண் ராசியும் நட்பு ராசியாக வந்தால் மட்டுமே ராசி பொருத்தம் உள்ளதாக அர்த்தம். அப்படி இருந்தால்தான் அவர்கள் இருவரும் அந்யோன்யமாக வாழ்வார்கள். ஆகவே ராசி பொருத்தம் பார்ப்பதில் இந்த அடிப்படையில் பார்த்து முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.